மூட்டை மூட்டையாக சாலையில் கிடக்கும் கேரட்டுகள். அளவுக்கு அதிகமா சாப்பிடுற காட்டு மாடுகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கா? நீலகிரி மாவட்டத்துல விளையக்கூடிய ஊட்டி கேரட்டுடைய விலை நாளுக்கு நாள் விலை குறைஞ்சிட்டு வரதால பல ஏக்கர்ல கேரட் விவசாயம் செஞ்சுட்டு வரக்கூடிய சிறு விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. கேரட் வரத்தை அதிகரிக்கிற சமயத்துல விலை குறையறது வழக்கம். ஆனா கடந்த 6 மாசங்களுக்கு மேல வரத்தை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் சராசரியா கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு கம்மியாகாம விலை கிடைச்சிட்டு வந்திருக்கு. அதிகபட்சமா கிலோவுக்கு 100 ரூபாய் வரைக்குமே விலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளி மாவட்ட வியாபாரிகள் நேரடியாவே விவசாயிகளுடைய தோட்டத்துக்கு போய் மொத்தமாவே கொள்முதல் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நடப்பாண்டுடைய முதல் போக விவசாயத்திலேயே விற்பனைக்கு வந்த கேரட்டுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்காததால செலவுகளை தாக்கு பிடிக்காத விவசாயிகள் அறுவடை செய்யறதையே சில பேர் தவிர்த்துட்டு வராங்க. சில பேர் அறுவடை செய்யப்பட்ட கேரட்டுகளை நீரோடைகள்ல கொட்டிட்டு போறதாவும் சொல்லப்படுது. தொடர்ந்து ஊட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய கேத்தி பாலாடா நீரோடையில கொட்டப்பட்டு வரக்கூடிய கேரட்டுகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு மாடுகள் சாப்பிடுறதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அப்படி அளவுக்கு அதிகமா கேரட்டுகளை காட்டு மாடுகள் சாப்பிடுறதால உடல்நல குறைவு ஏற்படுற அபாயம் கூட இருக்கிறதா சொல்லப்படுது. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிகின் வித் ஃபாலோ பண்ணிக்கோங்க.